ஹாய். நேத்து சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் பல பரீட்சை நடைபெற்றது. 2 அணியுமே எந்த ஒரு மாற்றமும் செய்யாம களமிறங்கியது. தொடர்ந்து 3 போட்டிகள்ல தோல்வி அடைந்து, ஏதாவது மாற்றத்தோட களமிறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சிஎஸ்கே எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம தான் களம் இறங்குனாங்க. இளம் வீரர்களை கையில வைத்து கொண்டு சிஎஸ்கே தொடர்ந்து சொதப்பி வருவது பல சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில நேற்று பஞ்சாபுக்கு எதிராக களம் இறங்கியது சிஎஸ்கே. முதல்ல பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் அவங்களுடைய ஒரு பக்கமான விக்கெட்டை சிஎஸ்கே சரித்தாலும் அந்த அணியோடைய அன்கேப்டு வீரர், நட்சத்திர இளம் வீரர் அதிரடி காட்டியது சிஎஸ்கே பவுலர்களையே கதிகலங்க வைத்தது. சிஎஸ்கே 84 ரன்னுக்கெல்லாம் 5 விக்கெட்டுகளை இழந்து திணறினாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஆர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்று அதிரடி காட்டி கொண்டு இருந்தார். இதனால ரன் ரேட் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று 43 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 103 ரன்களை அடித்து அவுட் ஆனார். இது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் மரண அடியாகவே இருந்தது. இதனால 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்களை குவித்தாங்க. இது வரைக்கும் சேசிங்கில் 180க்கு மேலே அடித்தாலே சிஎஸ்கேவால் வெற்றி பெறவே முடியாது. ஆனால் இந்த 220 எப்படா வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயத்தில் தான் ரசிகர்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கே வழக்கம் போல டிவைன் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் களமிறங்கினாங்க. ஆனால் இந்த ஐபிஎல்ல தொடர்ந்து பவர் பிளேல சொதப்பி கொண்டு வந்த சிஎஸ்கே இந்த போட்டியில மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 6 ஓவர் முடிவில் 69 ரன்களை குவித்து விக்கெட் இழக்காம இருந்தாங்க. இதனால சிஎஸ்கே பேட்டிங்ல கொஞ்சம் முன்னேறியும் இருந்தது. வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதும் உள்ள வந்தாரு ருத்ராஜ் கேக்வாட். ஆனா வந்த அடுத்த 2 பந்துல டக் ஆகி வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தார். அதை தொடர்ந்து சிவம் துபே, டிவைன் கான்வே இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. நல்லா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனால் 13 ஓவருக்கு அப்புறம் அடித்து ஆட வேண்டிய இடத்துல பஞ்சாப் பவுலர்களை எதிர்கொள்ள முடியாமல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா திணற ஆரம்பித்ததுங்க. சிவம் துபேவும் 48 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து தல தோனி களத்துக்கு வந்தார். ஆனால் அவர் வரும்போது மேட்ச் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயே இருந்தது. அப்படி இருந்தும் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் தோனி. கடைசி 12 பாலுக்கு 43 ரன்கள் தேவைப்பட்டது. மிகவும் கடினமான இலக்கு தான். ஆனால் 19வது ஓவரில் தல தோனி பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி 15 ரன்களை குவித்தார். அதனால கடைசி ஓவரில் 28 ரன்கள் தேவைப்படும் போது முதல் பந்திலேயே தோனி அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தது சிஎஸ்கே அணிக்கு தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இதனால 18 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபிடம் படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஆர்யா பஞ்சாபுக்கு எதிராக 100 ரன் அடிக்கும் போது சிஎஸ்கே அவரோட 3 கேட்சை தவற விட்டது பஞ்சாப் அணி 220 ரன்களை குவிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. சிஎஸ்கே அந்த கேட்சை தவற விடாமல் ஃபீல்டிங்கை சரியாக பண்ணி இருந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 150 ரன்னுக்கெல்லாம் சுருட்டி இருக்கலாம். ஆனால் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்தது. பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக அமைந்தது.